ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழக முதல்வராக பொறுப்பேற்றிருக்கும் நமது விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னாக்கா, மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லுவாங்க. அது ரூ. 2500 உயர்த்தி தரப்படும் சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருந்தாங்க. அது 15/5/2026 முதல் ரூ. 2500 வங்கியில் வர வைக்கப்படுமான்றது தான் பல்வேறோட கேள்வியாக இருக்குது. அதற்கான முக்கியமான அப்டேட் அவங்களோட அஃபிஷியல் வெப்பேஜில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதை பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியில் மதிப்புமிகு மகளிர் திட்டம் சொல்லிட்டு 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதம் 2500 வழங்கப்படும் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் அறிவித்தோம். இது மாநிலம் மற்றும் ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு இருப்பவர்களுக்கும் குடும்பங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு சொல்லியிருக்காங்க. இப்படி செய்தால் கூடுதலாக குடும்பங்கள் பயனடைய வாய்ப்பு அதிகரிப்பதால் என்பதை நாம் தாய்மார்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார் என்பது நமக்கு தெரியும் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, அரசு ஊழியர்களாக இருக்கும் மகளிர்களுக்கு, அந்த அரசு ஊழியர்களாக இருக்கும் குடும்பத்துக்கு மகளிர் உரிமை தொகை 2500 கிடையாதுன்னு சொல்லிட்டு மதிப்புமிகு மகளிர் திட்டம் கிடையாதுன்ற மாதிரி அவங்க அஃபிஷியலாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப்போ யாருக்குன்னா, அனைத்து ரேஷன் கார்டு வைத்துள்ளவர்களும் அரசு ஊழியர்களாக இல்லாதவர்களும் அவங்களுக்கு 2500 கொடுத்துருக்காங்க. இப்போது தேர்தல் முடிஞ்சு இப்போ பதவியேற்றிருக்கும் முதலமைச்சராக விஜய் அண்ணா அவர்கள் பார்த்திங்கனாக்கா, இந்த மாதம் 2500 வருமா இல்லை 1000 வருமானது தான் கேள்வியாக இருக்குது. தமிழகத்தில் மாதந்தோறும் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை 1000 வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் நிலையில் இந்த மாதம் பணம் கிடைக்குமா என்ற கேள்வி ஏழை மற்றும் நடுத்தர குடும்ப பெண்கள் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. எதனாலனா, தேர்தல் முடிவுக்கு பிறகு புதிய அரசு அமைந்தால் அரசு இயந்திரங்கள் தற்காலிகமாக முடங்கியுள்ளது. இதனால் அரசு நிதி விடுப்புக்கு அதிகாரப்பூர்வ ஒப்புதல் இல்லாத நிலையில் உருவாகியுள்ளது. தமிழக ஆளுநர் பொறுப்பு +2 முடிவுகள் வெளியானது. ஆளுநர் மாளிகை அறிவித்துள்ளது. ஆளுநர் தான் +2 ரிசல்ட்டை கொடுத்துருக்காரு. பழைய அரசு கலைக்கப்பட்டதால் நிதி தாமதம் சொல்லியிருக்காங்க. மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்படுவதில் பிரச்சனை ஏற்படும் என்ற காரணத்தால் தேர்தலுக்கு முன்பே ஸ்டாலின் அரசு முன்கூட்டியே திட்டமிட்டபடி பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கு 3000 மற்றும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2000 என மொத்தம் 5000 வங்கிக் கணக்கில் வழங்க வைக்கப்பட்டது. தற்போது பழைய அமைச்சரை கலைத்து விட்டது. புதிய முதலமைச்சரை பதவியேற்றிருக்கார். முதலமைச்சராக இன்று நமது மக்கள் தலைவர் விஜய் அண்ணா அவர்கள் பதவியேற்றிருக்காங்க. இந்த மாதம் 15ஆம் தேதி பணம் வர வைக்கப்படுமான்றது கேள்விக்குரியதாக இருக்குது. 2500 இல்லைனாலும் 1000 வருமானு கேட்டிங்கனாக்கா, நிதிநிலை ரொம்ப கம்மியாக இருக்குன்றதா மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. கோடிக்கணக்கான பெண்கள் மாதந்தோறும் இந்த தொகையை நம்பியே குடும்ப செலவுகளை சமாளித்து வருகின்றனர். தேர்தல் முடிவுக்கு பிறகு ஆட்சி அமைப்பதில் ஏற்படும் தடுமாற்றம் இத்திட்டத்தை பாதித்துள்ளது. மகளிர் உரிமை தொகை மட்டும் இல்லாமல் தமிழ் புதல்வன், புதுமை பெண் ஓய்வூதிய திட்டங்கள் உள்ளிட்டவை இந்த மாதம் கிடைக்குமா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் பெரும் கவலை ஏற்பட்டுள்ளது. ஏன்னா, இந்த மாதம் கிடைக்குமான்றது பெரிய சவாலாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, முதியோர் உதவித்தொகை வந்துடுச்சு. மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகையும் வந்துவிட்டது. இந்த மாதத்துக்கான உதவித்தொகை வந்துச்சு. அப்போ 2000 உடனடியாக செயல்படுத்த முடியுமா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, திமுக பொறுப்பேற்றவுடன் 1000 மகளிர் உரிமை தொகை கொடுக்குறேன்னாங்க. ஆனால் 23 மாதங்கள் கிட்ட அவங்க கொடுக்கல. அதே போல் விஜய் பதவியேற்றிருக்கார். 2500 கூடிய விரைவில் வருமானது சந்தேகம்தான். கூடிய விரைவில் வருவதற்கு 1000 வருமானதும் சந்தேகமாக தான் இருக்குது. தற்போது அரசியல் சூழ்நிலையில் மகளிர் உரிமை தொகை தொடருமா என்பது பெரும் கேள்வியாக உள்ளது. ஏற்கனவே பல குடும்பங்கள் இந்த தொகையை நம்பி இருக்கும் நிலையில் தாமதம் ஏற்பட்டால் அவர்களின் வாழ்க்கையை மேலும் சிரமம் அடையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முன்னாள் முதலமைச்சரும் ஒரு கருத்து கொடுத்துருக்காரு. இடையூறு செய்ய மாட்டோம் சொல்லியிருக்காரு. புதிய அரசு இடையூறு தராமல் 6 மாதங்கள் பொறுமை காப்போம். திமுக அரசின் திட்டங்கள் தொடர வேண்டும். பெண்களுக்கு 2500 வழங்க முடியாவிட்டாலும் 1000 தொடர்ந்து வழங்க வேண்டும் சொல்லிட்டு தமிழக முதலமைச்சருக்கு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் இப்போ முதலமைச்சராக பதவியேற்றிருக்கும் விஜய் அண்ணா அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, 2500 கொடுப்பாங்களான்றது சந்தேகம்தான். இந்த மாதம் 1000 வருமானது 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் தெரியும். இன்றைக்கி பதவியேற்றிருக்காரு. இன்றைக்கி 10ஆம் தேதி, இன்னும் 5 நாட்கள் இருக்குது. அரசு ஆலோசகர்களிடம் இப்போ கலந்துரையாடப்பட்டு 1000 வழங்கப்படுமான்றது கூடிய விரைவில் அதற்கான அப்டேட் கிடைக்கும். அப்டேட் கிடைச்சோன்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.